லெந்து காலத்தில். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோவேல் 2:12. லெந்து காலத்தில் தவறென அறிந்து தவிர்த்தவற்றை மீண்டும் என்றுமே செய்யாதிருங்கள். லெந்து காலத்தில் செய்ய விரும்பிய நல்லவைகளை என்றுமே செய்திட விரும்புங்கள். லெந்து காலத்தில் வெளியே காண்பிக்கும் சுய வெறுப்பின் தோற்றங்களில் அல்ல, உள்ளான இருதயத்தில் மாற்றங்களைக் கண்டு மனம் மகிழ்வடையுங்கள். 40 நாட்கள் நல்லவர்களாய் வாழ்ந்துவிட்டு மறுபடியும் பழைய விதமாக வாழ ஆரம்பிப்பது பயனற்ற மத நம்பிக்கையின் மாய்மாலமே. சுய வெறுப்பு என்பதை காணிக்கை டப்பாவில் போட்டு வைக்கும் காசுகளில் அல்ல, தவறான சுவாபங்களையும் வீணான ஆடம்பரங்களையும் பெருமைகளையும் விட்டுவிடுவதில் காண்பியுங்கள். லெந்து காலத்தில் காவி நிற உடை அணிவதும் முகச்சவரம் தவிர்ப்பதும் காலணிகளை அணியாதிருப்பதும் வேதம் கூறும் பக்தி முறைகள் அல்ல, அவைகள் மாயையான தாழ்மையின் அடையாளங்களே. லெந்து காலங்கள் மட்டும் பாவம் செய்யும் பழக்கத்தை சஸ்பெண்ட் செய்யாதேயுங்கள், அதனை நிரந்தரமாய் டிஸ்மிஸ் செய்யுங்கள். வியாகுல வியாழன் என்று கூறி இயேசுவுக்காக அழாதேயுங்கள். அவர் அதை எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்காகவும் உங்கள் பாவ நிலைமைகளுக்காகவும் வியாகுலப்படுங்கள். அவர் அதை எதிர்பார்க்கின்றார். இயேசுவின் பாடுகளை சிந்தித்து மும்மணி ஆராதனையில் முகத்தை துக்கமாக வைத்து கொண்டிருக்க தேவையில்லை. உங்கள் பாவங்கள்தான் அவரை பாடுபட வைத்தது. அதை எண்ணி துக்கப்பட்டு மனம் திரும்புங்கள். ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கும் தொடர்ந்த பரிசுத்த வாழ்க்கைக்கும் இடைநிறுத்தம் இல்லாத சாட்சிய அனுபவத்திற்கும் வழிவகுக்காத லெந்து கால பக்தி செயல்களெல்லாம் அர்த்தமற்றவை, ஆசீர்வாதங்களுக்கும் தகுதியற்றவை. லெந்து காலத்தில் எத்தனை முறை ஆலயம் வந்தீர்கள், அருள் வார்த்தைகள் கேட்டீர்கள் என்பவைகள் அல்ல, அவைகள் உங்கள் வாழ்க்கையை எந்த அளவிற்கு மாற்றியது, மறுரூபமாக்கியது என்பதை பாருங்கள். சிந்தனைக்கு சிறந்த சிந்தனைகள் என்று உரம் இல்லையேல் வாழ்வில் உயர்ந்த செயல்கள் என்ற கனிகள் இருப்பதில்லை. ஆமென்.